கூலி படத்துல நான் நடிச்சது மிகப்பெரிய தப்பு அப்படின்னு ஆமீர் கான் ஒரு ரீசெண்ட் இன்டர்வியூல பேசியிருக்காரு. இந்த ஒரு நியூஸ் தான் இப்போ கோலிவுட்ட ஒரு மிகப்பெரிய கலவரத்துக்குள்ள கொண்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ரசிகர்கள் நிறைய பேர் குழம்பி போயிருக்காங்க. என்ன இப்படி ஆமீர் கான் இப்படி இவ்வளவு ஓப்பனா இப்படி அடிக்கிறாரு, இவ்வளவு ஓப்பனா இந்த மாதிரியான நியூஸ் எல்லாம் இவ்வளவு ஈஸியா உடைச்சு பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியில கோலிவுட் ரசிகர்கள் எல்லாமே இருக்கிறாங்க. குறிப்பா நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா கூலி படம் ரிலீஸ் ஆனதுல இருந்து ஆமீர் கானோட ரோல் வந்து கொஞ்சம் ட்ரோல் செய்யப்பட்டுச்சு. குறிப்பா இவ்வளவு பெரிய வில்லன்னு சொல்றாங்க, தாஹா தாஹா அப்படின்னு சொல்லிட்டு படம் ஃபுல்லா ஹைப் கொடுத்துட்டு இருக்காங்க. கடைசியில பார்த்தா ஆமீர் கான் வந்து ரொம்ப நார்மலா வராரு, ரஜினியோட வந்து பீடி பிடிச்சிட்டு இருக்காரு, அவரோட காஸ்டியூமும் ரொம்ப பெரிய லெவல்ல பயம் முறுத்துற மாதிரி இல்ல, கொஞ்சம் காமெடியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆமீர் கானோட ரோலை வேஸ்ட் பண்ணிட்டாரு லோகேஷ் அப்படின்னு சொல்லிட்டு பல விமர்சனங்கள் இருந்தது. இப்படி ரசிகர்கள் ஒரு பக்கம் விமர்சனம் சொல்லிட்டு இருக்கையில இங்க ஆமீர் கான் வந்து நான் கூலியில நடிச்சதே மிகப்பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டதா ஒரு நியூஸ் பயங்கரமா பரவிட்டு இருக்குது. அந்த நியூஸ் என்ன அப்படின்றத இப்ப பாத்திரலாம். ஆமீர் கான் ஒரு இன்டர்வியூல போயிட்டு இந்த மாதிரியான விஷயத்த சொல்லியிருக்கிறதா அந்த நியூஸ் வந்து கிளைம் பண்ணுது. இந்த மாதிரி கூலி படத்துல நான் நடிச்சதே மிகப்பெரிய தப்பு, ரஜினி சார் நடிக்கிறாரு அப்படின்றதுக்காக தான் நான் அந்த படத்துல நடிக்க ஒத்துக்கிட்டேன். அந்த படத்துல நான் வந்து ஜஸ்ட் ஒரு ரெண்டு டயலாக் பேசினேன், அதுக்கப்புறம் மாயமாவே போயிட்டேன். நான் எதுக்கு அந்த இதுல வந்தேன், என்ன பண்ணேன், ரொம்ப ஒரு பேட்லி ரிட்டன், ரொம்ப ஒரு புவர்லி ரிட்டன் ஸ்கிரிப்டா அந்த ஸ்கிரிப்ட் வந்து இருந்தது, நான் பண்ண ஒரு மிகப்பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதுல சொன்னதாகவும், அது மட்டும் இல்லாம இந்த படத்துடைய கிரியேட்டிவ் டிஸ்கஷன்ஸ்ல நான் இல்ல, அதனால இந்த கேரக்டர் வந்து எந்த மாதிரியான கேரக்டர் அப்படின்றது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்டர்வியூல சொன்னதாகவும் இந்த மாதிரியான ஒரு ரிப்போர்ட்ஸ் வந்து இப்போ போயிட்டு இருக்கு. பட் இந்த ரிப்போர்ட்ஸ் உண்மையாவே உண்மைதானா இல்லைனா எதுவும் ஃபேக்கா அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய கொஸ்டினா இருக்குது. இந்த நியூஸை வந்து ரிப்போர்ட் பண்ணது ரொம்ப குறைவான மீடியா அவுட்லெட்ஸ் தான் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி குறைவான ரிப்போர்ட் பண்ண அந்த மீடியா அவுட்லெட்ஸுமே ஒரு விஷயத்தை, ஒரு கீவேர்டை வந்து அவங்களோட அந்த ஆர்டிகல்ஸ்ல யூஸ் பண்றாங்க. அந்த கீவேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு அன்வெரிஃபைடு ரிப்போர்ட்ஸ், அதாவது அன்வெரிஃபைடான ரிப்போர்ட்ஸ்ல இருந்து எங்களுக்கு இந்த தகவல் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு நியூஸை அவங்க வெளியிடுறாங்க. ஸோ அன்வெரிஃபைடு ரிப்போர்ட்ஸ்ல இருந்து இந்த மீடியா அவுட்லெட்ஸ் வந்து இந்த நியூஸை எடுத்ததா அவங்க சொல்றாங்க. ஸோ அது எந்த நியூஸ் அவுட்லெட் அப்படின்றது யாருக்குமே தெரியல. அவர் எந்த இன்டர்வியூல இப்படி பேசினார் அப்படின்றதுமே யாருக்கும் தெரியல. இதே மாதிரி கூலி படத்துக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு நியூஸ் வந்தது. என்ன அப்படின்னா சஞ்சய் தத் வந்து லோகேஷ் கனகராஜை பயங்கரமா கடுமையா திட்டாரு. அவர் வந்து என்ன லோகேஷ் கனகராஜை பார்த்து சஞ்சய் தத் வந்து லியோ படத்துல லோகேஷ் கனகராஜ் என்ன வேஸ்ட் பண்ணிட்டாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுல பயங்கரமா கடுமையா பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பல நியூஸ் அவுட்லெட் வந்து பேசியிருந்தது. பட் இன் ரியாலிட்டி என்ன அப்படின்னா அவர் ஒரு பிரஸ் மீட்ல தான் பேசினாரு. அதுவும் ஒரு நகைச்சுவைக்கான ஒரு விஷயமா பேசியிருந்தார், ரொம்ப ஒரு காமெடியா ஒரு கலாய்க்கிற மாதிரியா பேசியிருந்தார். இவர் எதுலையுமே கடுமையான வார்த்தைகளோ கடுமையான இதுலயோ கோவத்திலயோ பேசல அப்படின்றதுதான் உண்மை. இப்படி இருக்க லோகேஷ் கனகராஜோட அந்த வளர்ச்சி பிடிக்காம சிலர் வந்து அவருக்கு எதிர்கருத்து பேசணும், அவரோட அந்த இமேஜ் எப்படியாச்சும் உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருக்கிறாங்களோ, ஒரு குரூப்பா அந்த இடத்துல செயல்படுறாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் அந்த டைம்ல எழுந்தது. இதே மாதிரியான ஒரு சந்தேகம் எழுந்துட்டு இருக்கிற இந்த சமயத்துல மறுபடியும் ஒரு நியூஸ் அவுட்லெட் இந்த மாதிரியான போஸ்டிங்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. இந்த மாதிரி பல நியூஸ் அவுட்லெட்ஸ் வந்து இதை போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ஒரு டேக்லைன் அதில் போட்டுடுறாங்க அப்படின்னா அன்வெரிஃபைடு ரிப்போர்ட்ஸ் அப்படின்ட்டு. ஸோ அதுல இருந்து ஒரு சின்னதா ஒரு ஸ்டெப் பேக் எடுத்து வச்சுக்கிறாங்க. இல்ல இது இப்படி ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு, ஆனால் அது அன்வெரிஃபைடு, இது உண்மையா இல்லையான்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்ற ஒரு சேஃப் ஸ்பேஸ்க்குள்ளேயும் அவங்க போயிடுறாங்க. லோகேஷ் கனகராஜ் மீது டார்கெட்டட் வன்மங்கள் வந்து தாக்கப்படுதா அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்து பல இடத்துல எழுந்தது. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா ரீசெண்டா நாங்க சீனியர் ஜேர்னலிஸ்ட் அந்தரன்ட்டையும் பேசிட்டு இருக்கும்போது அவர் வந்து சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, இப்போ அந்த லோகேஷ் கனகராஜ் நீங்க நம்ம சொன்னதுதான், ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கான ஒரு அந்த நல்ல பெயர் வந்து கொஞ்சம் அடி வாங்குதோ அப்படின்ற ஒரு இதுவும் இருக்கு. அவரை சுற்றி எக்கச்சக்க ட்ரோல்ஸ் வந்து நம்ம வர்றதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. இன்னும் சொல்ல போனால் படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆக போகுது, இப்பவும் அந்த ட்ரோல் தொடர்ந்துட்டு இருக்குது அப்படின்றத எப்படி பார்க்குறீங்க? அவர் மேலே எதுவும் டார்கெட்டட் ட்ரோல் இருக்குதா, இல்லை எதனால இப்படி ஒரு ட்ரோல்? இல்லை, டார்கெட்டட் கிடையாதுங்க. இப்போ ஒருத்தர் மீது நம்ம அபரிதமான ஒரு அன்பு வச்சுருக்கும் போது, ஒரு மரியாதை வச்சுருக்கும் போது, அது எங்கேயோ ஒரு சின்னதாக தவறும் பொழுது எல்லாருக்குமே கோபம் வரும். ஓகே, இப்போ நம்ம ஒரு டைரக்டரை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம், இவர் இப்படி தாங்க, அது என்ன பண்ணாலும் அது அப்படி தான், அந்த லட்சணம் தான்ட்டு போயிடுவாங்க. அவர் வந்து கேவலமாக ஒரு படம் எடுத்தால் கூட இங்கே யாரும் கண்டுக்க மாட்டாங்க, அவர் அப்படி தான்ப்பா எடுப்பாருன்ட்டு போயிடுவாங்க. ஆனால் லோகேஷ் கனகராஜ் மேலே நம்ம பெரிய மரியாதை வச்சுருக்கோம். அவர் இன்றைக்கி ஏன் அந்த 2K கிட்ஸ் வந்து அப்படி ஒரு உயரத்தில் அவரை வச்சு பார்க்குறாங்க? ஒன்றும் இல்லை, அண்மையில் ஒரு காலேஜ் போகிறாரு, இதே எம்ஜிஆரை பார்த்த மாதிரி அப்படியே கொந்தளிக்கிறாங்க ஜனங்க, இப்படி ஒரு ஆரவாரம். அப்போ அந்த மரியாதை அவங்களுக்கு இருக்குல்ல, லோகேஷ் கனகராஜுங்கிற பேர் அவங்க எங்கே கொண்டு போய் வச்சுருக்காங்க. அப்போ அதற்கேற்ற ஒரு பொறுப்புணர்வு அவருக்கு இருந்திருந்தால் இந்த சிக்கல் அவர்கிட்ட இருந்திருக்காது. பட் அவர் ஒருவேளை அடுத்த படத்தில் சரி பண்ணிக்கிறாரா என்னன்னு தெரியல. பட் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு அவர் என்ன தான் பூசி மழுகினாலும் அது சரியில்லைங்கிறது தான் உண்மை.
அதை வந்து சொல்லிட்டே தானே இருப்பாங்க. இப்போ இந்த கூலி படம் பார்க்காத ஒருத்தர் இன்னைக்கு பார்க்குறாருன்னு வைங்க, பார்த்துட்டு வந்தோன்னா அவர் கருத்தை ஒரு சோசியல் மீடியாவில் போட தானே செய்வார். அப்போ இந்த படம் பார்க்கும் போதெல்லாம் அதை பற்றி விமர்சனங்கள் வந்துகிட்டே தான் இருக்கும். டார்கெட்டடா அவர் மீது தாக்குதல் நடத்துறாங்களா அப்படின்றது எங்களுக்கு தெரியாது. பட் அவர் மீது அதீத நம்பிக்கை, அதீத அன்பு இல்ல ரசிகர்கள் வந்து இருக்கிறாங்க. அவங்க வந்து கொஞ்சம் ஏமாற்றம் அடைஞ்சிருக்கிறாங்க. அந்த ஒரு விஷயம் தான் அதுக்கு காரணம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னார். என்னன்னா, அவர் மீது நிறைய குற்றச்சாட்டுகள் வந்து வைக்கப்படுது. அவர் இப்படி இருக்கிறாரு, அவர் எங்களெல்லாம் ஏமாத்திட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதீத அன்பு, ரசிகர்களுடைய அந்த அதீத அன்பு தான் இதுக்கு காரணம் அப்படின்றத சொல்லியிருக்காரு. பட் ஆனா அதை தாண்டி சில நியூஸ் அவுட்லெட்ஸ் வந்து இந்த மாதிரி சொல்றது அப்படின்றது வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கோலிவுட் ரசிகர்களுமே சொல்றாங்க. அதுவும் குறிப்பா ஆமீர் கான் மாதிரியான ஒரு மிகப்பெரிய நடிகர் வந்து லோகேஷ் கனகராஜ் ஓப்பனா பேஷ் பண்ணுவாரா அப்படின்ற ஒரு இதுலையுமே பலர் வந்து ஷாக் ஆயிருக்காங்க. பட் ஆனா இது நாங்களுமே சொல்றோம், ஒரு அன்வெரிஃபைடான ஒரு நியூஸா தான் இருக்குது. இது உண்மையா நடந்ததா இல்லையா அப்படின்றது வந்து சுத்தமா யாருக்குமே தெரியாது. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா இதை ஓப்பனாகவே நம்ம சொல்லிடலாம், இந்த ஒரு ரிப்போர்ட் அப்படின்றது வந்து ஃபேக் ரிப்போர்ட். இதுல எந்த வகையான உண்மையும் கிடையாது. ஆமீர் கான் எந்த ஒரு இன்டர்வியூலையுமே அப்படி சொல்லவே இல்லை. நான் கூலியில நடிச்சதே மிகப்பெரிய தப்பு அப்படின்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தவே இல்லை. ரஜினிக்காக தான் நான் கூலியில வந்து நடித்தேன், ஆனா லோகேஷ் கனகராஜ் வந்து ரொம்ப புவரா அந்த ஒரு கேரக்டர் ரைட் பண்ணியிருக்காரு, எழுதியிருக்கிறாரு அப்படின்னு அவர் சொன்னதாகவும் எங்கேயுமே ஆதாரம் இல்லை. இது முற்றிலுமா ஃபேக்காவே இருக்குது. நீங்க இது பற்றிய கருத்து, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம்.